ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். பஸ்காக்கும் பாவ நிவாரண பண்டிகைக்கும் பெருசா என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். முதல்ல பஸ்கானா என்ன நான் சொல்றேன். பழைய ஏற்பாடுல நீங்க யாத்திராகமத்துல பாத்தீங்க அப்படின்னா, எகிப்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கூட்டிட்டு வரதுக்கு 10 வாதைகள் அனுப்புவார். அந்த 10 வாதைகளும் 10 விதமா இருக்கும். அந்த 10வது வாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அஃபெக்ட் ஆக கூடாதுன்ட்டு ஆண்டவரே என்ன சொல்றாரு, நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டை வெட்டி அந்த ஆட்டுடைய ரத்தத்தை டோர் போஸ்ட்ல பூசினீங்க அப்படின்னா நான் கடந்து போகும்போது சங்கார தூதன் உங்களுடைய வீட்டுக்குள்ள வரமாட்டான் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுவார். யார் வீட்டுக்குள்ள வரமாட்டா? யாருடைய வீட்டுல அந்த ரத்தம் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள அந்த சங்கார தூதன் வரமாட்டான். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கொள்ளலாம். அதே பஸ்கா நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, புதிய ஏற்பாடுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பஸ்கா ஆடா பலியானார். இப்போ பாவ நிவாரண பண்டிகைன்னா என்னன்னு பார்க்கலாம். பாவ நிவாரண பண்டிகை அன்னைக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தாரு அப்படின்னா, 2 ஆடை எடுத்துக்கணும். அதுல ஒரு ஆடை பாவத்துக்காக பலி செலுத்திடணும். 2வது ஆடை மக்களுடைய பாவத்துக்காக அந்த ஆட்டை எடுத்துட்டு போய் ஒரு கிளிஃப் மேல வச்சு அந்த ஆட்டை தள்ளி விட்டுறணும். அதை அசாசேலுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் எதற்கு 7 பண்டிகைகளை கொடுத்தாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் பஸ்காக்கும் பாவ நிவாரண பண்டிகைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 7 பண்டிகைகள், 7 நாள், 7000 வருஷம், இது மூணுமே எதுங்க குறிக்குது? இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 நாள் இந்த பூமியை படைச்சாரு, 7000 வருஷம் இந்த பூமி இருக்கும். இதெல்லாம் வேதாகமத்துல ஹிடனா இருக்குங்க. இப்போ நீங்க பேதுரு எழுதின நிருபத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. 6 நாள் ஆண்டவர் இந்த பூமியை படைத்து 7வது நாள் அவர் ஓய்வெடுத்தாரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பூமியில நம்ம 6000 வருஷம் வேலை செய்வோம், கடைசி 1000 வருஷம் நமக்கு ஓய்வு அப்படின்றது மறைக்கப்பட்டிருக்கு. இது நம்ம அநேக பேருக்கு தெரியல, ஏன்னா நம்ம வேதத்தை படிக்கல. இப்போ 7 பண்டிகைகள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் 6 பண்டிகை நமக்காகவும், கடைசி பண்டிகை இந்த 7ஆம் பண்டிகை, அதாவது கூடார பண்டிகை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆளுகை செய்யறதுக்காகவும் தான் இந்த 7 பண்டிகை கொடுக்கப்பட்டிருக்கு. வேதாகமத்துல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் ஓய்வெடுப்பாங்க. 6 நாள்ல 6வது நாள் தான் அதிக வேலை செய்வாங்க. ஏன்னா 7வது நாள் ஓய்வு எடுக்கணும்ன்றதுக்காக யூதர்கள் இன்னி வரைக்குமே 6வது நாள் ரொம்ப வேலை செய்வாங்க. ஏன்னா 7வது நாள் வேலையே செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே போலதாங்க நம்ம 6000 வருஷத்துடைய கடைசிக்கு வந்துட்டோம். அந்த கடைசி மூமெண்ட்ல, அதாவது நம்ம அடுத்த 1000 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஓய்வெடுக்க போறோம். இதுல இருந்து என்ன தெரியுது? 6000 வருஷம் முடிய போகுது. நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணுங்க.